ஸ்மாக் டவுன் ஆரம்பித்தோடனே பிக்கி லிஞ்ச் தான் ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறாங்க. பிக்கி லிஞ்சுக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக WWE இந்த இடத்துல லைவ் ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் டிவியில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஷோ இப்போ இங்கே நடக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டும். நீங்கள் இங்கே எதிர்பார்க்குற ஆள் இங்கே கிடையாது. லயரா வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வரமாட்டா. ஏன்னா லயராவை நான் அடித்து நொறுக்கிட்டேன். அதனால் லயரா இனிமேல் இங்கே வரப்போகிறது கிடையாது. அதனால் இனிமேல் நான் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து என்னை மட்டும்தான் சப்போர்ட் செய்யணும். அதனால் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட டைம் இனிமே அப்படின்னு பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குங்கன்னா, டிஃப்னி ஷேட்டன் வராங்க. டிஃப்னி ஷேட்டன் வந்த உடனே நீ என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், ஆனால் இப்போ இது என்னோட நேரம், நீ கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. டிஃப்னி ஷேட்டன் வந்து பெக்கி லிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் வராங்க. நயா ஜாக்ஸுக்கும் டிஃப்னி ஷேட்டுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாது. நயா ஜாக்ஸ் போட்டு டிஃப்னி ஷேட்டன் அடிக்கிறாங்க. அப்புறம் பெக்கி லிஞ்சி அடிக்க சொல்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து டிஃப்னி ஷேட்டன் அடிக்கும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஜேட் வராங்க. ஜேடு வந்து டிஃப்னி ஷேட்டனையும் சப்போர்ட் பண்ணி நயாவையும் அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்சி போட்டு அடிக்கிறாங்க. பிக்கி லிஞ்சி டிஃப்னி ஷேட்டையும் அடித்து வெளில தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து பிக்கி லிஞ்சி வந்து ரெடியாக நிற்கிறாங்க ஜேடை அடிக்கிறதுக்கு. அந்த இடத்துல பின்னாடி திரும்பி போதும் நயா ஜாக்ஸ் ஜேடை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கேருந்து டிஃப்னி ஷேட்டன் வெளில போனோம். டிஃப்னி ஷேட்டன் உள்ற வந்து நயா ஜாக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தா பிக்கி லிஞ்சி இறங்கி ஓடி இருப்பாங்க. அதன் பிறகு கார்மலா கைஸ் போன வாரம் நடந்த மேட்சை பற்றி ஃப்ராக்சிமேட்டை பேசிகிட்டு இருப்பாங்க. ஃப்ராக்சிமேட் அவரை வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஒன்ட்டு இருந்து மிஸ் வந்து அதை திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ் வந்தோடனே பேச ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ஒரு டாக்டி மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வர்சஸ் மிஸ் அண்ட் கார்மலா கைஸ் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் ஃப்ராக்சிமேட் எப்படி ஜெயிச்சாங்களோ, அதாவது கார்மலா கைஸ் ஃபினிஷர் போடுற நேரத்தில் இந்த வாட்டி அதே மாதிரி டேப் வாங்கிடுவார். இருந்தாலும் கார்மலா கைஸ் தன்னோட ஃபினிஷரை போடுவார். போட்டதுக்கப்புறம் வந்து வெளில டைவ் அடிச்சிருவார். டைவ் அடித்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸு உள்ற வந்து அந்த இடத்துல பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டியும் மிஸ்ஸு அவரோட டீமை வின் பண்ண வச்சிருக்கிறாரு. மோட்டார் சிட்டி மிஷின்ஸ் தோற்றுருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் சோலோசிக்காவோட டீமும் செமிசைனும் ஃபஸ்ட்டு ஜிம்மிஸ் வந்து இன்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சோலோசிக்காவோட டீமும் எம்எஃப்டி டீம் வந்திருப்பாங்க. வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரி எடுக்கிறவங்கள போக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வருவோம். இந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. செமிசைன் சொல்லுவார், நான் உங்ககிட்ட இருந்து அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போகிறேன், இது வரைக்கும் நான் ஜெயிக்காத சாம்பியன்ஷிப்பில் அது ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவார். அந்த கான்ட்ரவர்சி நடக்கும். அதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளேர் வருவாங்க. சார்லட் ஃப்ளேர் வர்சஸ் பிப்பர் நெவின் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சார்லட் ஃப்ளேர் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சார்லட் ஃப்ளேருக்கு சப்போர்ட் பண்ண அலெக்சா பிளிக்ஸ் இந்த மேட்சுக்கு வரல. ஆனால் இந்த மேட்சுக்கு வராமல் சார்லட் ஃப்ளேர் மட்டும் சோலோவாக இருந்தாங்க. ஆனால் வந்து பிப்பர் நெவினுக்கு பார்த்தீங்கன்னா செல்சி கிரீனும் அவங்களோட டீம் 2 பேர் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் செல்சி கிரீன் வந்து சார்லட் ஃப்ளேர் கண்ணை குத்தி விட்டுறோம். இதை பயன்படுத்திக்கிட்ட பிப்பர் நெவின் சார்லட் ஃப்ளேர் அடிச்சு போட்டு முடிச்சு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மிச்சினுக்கும் குயிலாக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்குள்ள ஜான் சினா ஒருவர். ஜான் சினா ஃபேஸ் டர்ன் கொடுத்து ஜான் சினா என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. ஜான் சினா வந்து கொஞ்ச நேரத்திலே லோகன் பால் வருவார். ஜான் சினா ஃபஸ்ட்டு லோகன் பால் கிளாஸ் ஆஃப் பிராசில் மேட்ச் இருக்குன்றதால அந்த மேட்சுக்காக என்ன ஸ்டோரியில் என்ன பில்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. நான் இப்போ இங்கே இங்கிலாந்தில் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. ஐரிஷ் மக்கள், நீங்கள் ஒரு குடிகாரர்கள், தோல்வியுற்றவர்கள். உங்களுக்கு வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்துது முதல் முறையாக நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் இப்போ வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜான்சினாவை பற்றி பேசுகிறார். ஜான்சினாவை நான் நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறேன். ஜான்சினாவை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன். ஜான்சினா ஒரு முன்னாள் ரெஸ்லர், இப்போ வந்து ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான் ஜான்சினா. ஜான்சினாவை நான் தோக்கடிக்க போகிறது கண்டிப்பாக உறுதி. ஜான்சினா ஒரு கார்பரேட் கைக்கூலி. ஏன்னா அவன் கார்பரேட் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வான். அதனால தான் அவன் வந்து ஆஸ்கார் விருது விழாவில் ட்ரெஸ் இல்லாமல் வந்தான். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் இங்கே என்ன நினைக்கிறேனோ நான் மட்டும் அதை செய்வேன். எனக்கு அந்த தகுதி இருக்குது. நான் சுயமாக சிந்திக்கிறேன். என்னால் தனியாக மோத முடியும். ஜான்சினா அப்படி கிடையாது. சொல்கிற ஆர்டர் மட்டும்தான் செய்கிற வேலை அவனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பயங்கரமான ப்ரொமோ நடந்துச்சு. பெரிய ப்ரொமோ தான் நடந்துச்சு ஜான்சினாவுக்கும் லோகன் பாலுக்கும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டிஃப்னி ஷேட்டனும் ஜேட் கேர்களும் சந்திச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கன்ட்ரேவர் சொல்லுவார், நீ அவனுக்கு என்ன செய்ய வேண்டுன்றதை காமிக்கணும், இன்னைக்கு உன்னோட நாளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ரிங்குள்ளே வந்து ஒரு மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு
டேக் டீம் மேட்சஸ் தான். இந்த மேட்ச் யாருக்குன்னு MFT vs ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா MFTயை தோக்கடிச்சு, அதாவது சோலோசிக்காவோட டீமான MFTயை தோக்கடிச்சு இந்த மேட்ச்சில் வின் பண்ணது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களாம் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் அலிஸ்டர் பிளாக் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பார். அலிஸ்டர் பிளாக்கும் ஆட்டுக்கு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகிருப்பார். அந்த மேட்ச்சுக்கு அலிஸ்டர் பிளாக் வருவார். ஆட்டுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வருவார். என்னால் இன்னைக்கு மேட்ச்சுக்கு வர முடியாது, நான் இங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், இந்த மேட்சை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து ட்ரீம் மேக்கர் கமெண்ட்ரி பக்கம் வருவார். கமெண்ட்ரி பக்கம் வந்தானே கமெண்ட்ரிஸ்லாம் எஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்சு கோடி ரோட்ஸை பற்றி பேச ஆரம்பிப்பார். அந்த சர்ட் பேப்பர் வச்சிருப்பாங்க, அதை பிடிங்கிட்டு பேச ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் திருப்பி அதை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ரிங்குல ஏறி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக ராண்டி எட்டன் வந்திருப்பாரு. ராண்டி எட்டன் வந்து அப்படியே ஒரு ஆர்கேவை போடுவார். ரசிகர்கள்லாம் ஆரவாரம் பண்ணி தெறிக்க விடுவாங்க. ராண்டி எட்டன் ட்ரீம் மேக்கர் ஒரு ஆர்கேவை போட்ட உடனே இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்துச்சுன்றது கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஈவெண்ட்டை போய் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். மெயின் ஈவெண்ட்டில் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிக்கி லிஞ்ச் அண்ட் நயா ஜாக்ஸ் vs ஜேட் அண்ட் டிஃப்னி. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது கேட்டிங்கன்னா நயா ஜாக்ஸை வச்சு பிக்கி லிஞ்ச் வெளில கிடக்கும். நயா ஜாக்ஸையும் டிஃப்னி ஷேட்டன் அதுக்கப்புறம் வந்து ஜாக் கிரிகல் 2 பேருமே வந்து டாப் ஆஃப் த ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த மேட்சை வச்சு முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான்சனை வெளில கிளம்பிட்டு இருப்பார். அங்கே வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர் பிராக் லெஸ்னர் பற்றி பேசுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத விதமாக லோகன் பால் அந்த கார் பார்க்கிங்கிட்ட வந்து ஜான் சீனாவுக்கு ஒரு நாக் அவுட் பஞ்சை வச்சுட்டு ஓடிடுவார். ஸ்மாக் டவுன் மேனேஜர் தரத்திக்கிட்டே போகிறார். அதுக்கப்புறம் ஜான் சீனாக்கு என்னாச்சு, ஜான் சீனா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அதை விட இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சிடும். இந்த மூமெண்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு.